ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகையை நான் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வழிபாடு பண்ணியிருந்தேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கிருத்திகை அப்படின்னாலே நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக கோயிலுக்கு தான் போவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் வழிபாடு பண்ணுறது. அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சாமிக்கு நைவேத்தியமாக இன்றைக்கி நான் வந்து நெல்லிக்கனி, பால், அதுக்கப்புறம் வந்து தேனில் வந்து முந்திரி, பிஸ்தா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாமிக்கு நம்ம என்ன வச்சாலும் மன நிறைவோடு வச்சோம் அப்படின்னாலே சாமி அதை ஏற்றுக்குவாங்க. இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. மன திருப்தியோடு செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோதான். நெய்வேத்தியம் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து பாலில் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்து இது 3 நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாமி வைக்கிறதுக்கான மணப்பலகையை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மணப்பலகையில் வந்து மஞ்சள் தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து கோலம் போடணும். நான் வந்து இன்றைக்கி வந்து தாமரை கோலம் தான் போட்டிருக்கேன். எப்பயுமே தாமரை கோலம் போட்டோம் அப்படின்னாலே அது வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் மோஸ்ட்டாக மணப்பலகை வச்சேன் அப்படின்னாலே நான் வந்து தாமரை கோலம் தான் போடுவேன். தாமரை கோலம்லாம் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு சும்மா சந்தனம் குங்குமம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மணப்பலகை ரெடி. நான் வந்து முருகப்பெருமானோட படத்தை வந்து பழனியிலேருந்து ராஜ அலங்காரத்தோடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால இந்த டைம் அதை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏற்பாடையை நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மணப்பலகை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணப்பலகை எடுத்து போய் கிழக்கு பார்க்குற முகமாக வச்சு நான் இப்போ வச்சுட்டேன். என்னோடய சாமி ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு இந்த டைம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாமி படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பூ எல்லாமே வந்துட்டு மணப்பலகையில் வச்சதுக்கப்புறம் வச்சுட்டோம்னா போதும். இப்போ வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து மஞ்சளை வந்து பன்னீரில் கலக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா சின்னதாக ஒரு பட்டை போட்டுவிட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலுக்கான பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வேலுக்கு வந்து என்ன பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். ஒரு டைம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமும் ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தயிர் அந்த மாதிரி போகணும். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு பூ வச்சு சாமிக்கு வந்து ஆராதனை காமிச்சு முடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வேல் பூஜையே ரெடி ஆகிடுச்சு. நம்மளால் 3, 5, 9 எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் நான் இந்த டைம் 3 தான் பண்ணியிருக்கேன். சாமிக்கு நம்ம மனநிறைவோடு பண்ணாலே போதும். இத்தனை தான் செய்யணும், அத்தனை தான் செய்யணும், இதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. நம்ம மனநிறைவோடு என்ன பண்ணாலும் சாமி அதை ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி நம்மளோட பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி தீபதூப ஆராதனைகள் காமிச்சிட்டோம் அப்படின்னா என்னோடய வழிபாடு முடிஞ்சது. நான் இந்த மாதிரி தான் வீட்டில் செய்வேன். இப்போ அவ்வளோதான். இந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி வேல் எல்லாத்தையும் கொண்டு போய் மணப்பலகையில் வச்சிடலாம். வேல் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரிசியில் மஞ்சள் கலந்து அதில் வந்து 2 ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் வேணும்னா போட்டுக்கலாம். அதை போட்டு வேல் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அலங்காரம் பண்ண ஆரம்பித்தோடனே பாப்பாக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறது. அதனால் அவளுக்கு வந்து அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சாட்டிருக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. இந்த டைம் வந்துட்டு பாப்பா தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அவளையும் பூஜையில் சேர்த்துக்கிட்டாச்சு. அவளை எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணேன். சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நான் இந்த டைம் குத்துவிளக்கு எடுத்து தான் வச்சு பூஜை பண்ண போகிறேன். எப்போ மணப்பலகையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் குத்துவிளக்கு வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து குத்துவிளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் வந்து சாமி படத்துக்கு மேலே குத்துவிளக்கு வருது அப்படிங்கிறதுனால அந்த நடு தண்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு இப்போ வந்துட்டு விளக்கு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு நெய் விளக்கில் போடலாம். நான் வந்து குத்து விளக்குக்கு பஞ்சதீபம் எண்ணெய் போட்டுட்டு அந்த சின்ன விளக்குக்கு தான் நெய் விளக்கு போட போகிறேன். சாமிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே முருகப்பெருமானை பற்றின பாடல்களை நம்ம போட்டுவிட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மனசுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல டிவைன் ஃபீலிங் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பாப்பா வந்து நடுவில் உட்காந்துட்டே இருந்தால் அதனால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் செய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். தூப ஆராதனைகள் காமிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்ற வேண்டியதான். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே கந்தசஷ்டி கவசம் புக்கை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தீபதூப ஆராதனைகள் காமிச்சிட்டு அடுத்து கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பூஜை சிறப்பாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து விளக்கேற்றிட்டு இருக்கிறோம். விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கற்பூரம் காமிக்கணும், அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிக்கணும். நான் வந்து சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால 2 பக்கம் சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கற்பூரம் காமிக்கிறேன். கற்பூரம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் பூஜை பண்ணுறது பார்த்துட்டு அவளும் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுறது. அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கந்தசஷ்டி கவசம் புக்கை எடுத்து வச்சு அவ்வளோதான் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாமிக்கிட்ட வேணும் போது ஃபஸ்ட்டு வந்து 6 முகம் அருளும் அனுதினமும் 7 முகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயர் சொல்லியிருந்தார். அதனால் நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் அடுத்து எல்லா பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன்.
இப்போ இந்த தீபதூப ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கந்தசஷ்டி கவசம் புக் எடுத்து உக்காந்தாச்சு. கந்தசஷ்டி கவசம் புக்கை படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மனசில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை படிச்சிருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். எப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பொறுமையாக தான் அதை படிக்கணும். அவசரமாக படிக்கக்கூடாது. எப்போயும் என் பாப்பா குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாள். நான் கந்தசஷ்டி கவசம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவள் ஏதாவது வேலை பண்ணிடுவான்னு நினச்சேன். ஆனால் இந்த டைம் நான் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது பாப்பா ரொம்ப அமைதியாகவே உட்காந்துக்கிட்டேன். நானும் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். மன திருப்தியோடு எழுந்திரிச்சாச்சு. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இதே மாதிரியே உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.